தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் இந்த மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் வக்கரமாகிறார். இந்த நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அவர் கிரகம் வக்கரமாகவும் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க சுக்கிர பகவான் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பண்ண. அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடக்கும். அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷனை சொன்னதுக்கு காரணம். இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் சூரியன், இதெல்லாம் வர்றது. 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த மாதம் எனக்கு கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் பண்ணாலும் சரி, அல்லது வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக நல்ல விஷயங்கள்னு பார்த்தா முதலீடு தான். ஆக இதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற குரு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வக்ரகதியில் இருக்கார். அவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற நஷ்டங்கள் இதெல்லாமே இருக்குது. ஒன்று குழந்தைகளால் பிரச்சனை, சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள், நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முதலீடு அதிகப்படுத்துறது நல்லது, இல்லைன்னா செலவினங்கள் உண்டு. குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உண்டு. இந்த மாதம் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாருங்க. ஏற்கனவே 12ஆம் இடத்துல தேவையில்லாத செலவினங்களுக்காக கிரகங்கள் வரிசை கட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் முழுவதுமே. 3ஆம் இடம்னா இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையும் அனுப்புவார், தோன்றா துணையாக இருப்பார். அந்த இடத்துல தான் ராகு இருக்கார். ஸோ 3ஆம் இடம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களோட பிரச்சனை தீர்ப்பதற்குன்னு யாராவது வருவாங்க. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. நீங்கள் யாரை ஃபெய்த்ஃபுல்லாக நம்புறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எதிர்பாராத ட்ராவல், இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு, இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் ராகு 3ல் இருக்கிறது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும், ராகு இஸ் கம்யூனிகேஷன். ஸோ தகவல் தொடர்பு, சோசியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க,
ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறீங்கனாலும் வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம். ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றுங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் இந்த மாதம் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விற்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் 26ஆம் தேதி தான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு போகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எனக்கு ப்ரொமோஷன் வரலைங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், போனஸ் வரல, அரியர்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இன்சென்டிவ் கிடைக்கலைங்களுக்கு இன்சென்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், எல்லா விதமான ஹைக்கும் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க, நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அது கவர்மெண்ட்டோ அல்லது ப்ரைவேட்டோ எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும், ரிட்டன் எக்ஸாம் இருந்தாலும் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இந்த மாதத்தில் உங்கள் நல்ல ஒரு பெண் வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. பட் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 12 எத்தனை கிரகங்கள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷனில் அடிவயத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேக் போன்னு பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இருக்கவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பிஸ்னஸ் இந்த மாதத்தில் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. கணவர் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம் 2 பேரில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வைத்திய செலவுகள் இதெல்லாமே உண்டு. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அதில் லாபம் இதெல்லாமே இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம், சிவாலயங்கள் ரொம்ப முக்கியம். முருகப்பெருமானுடைய வழிபாடு அதை காட்டில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகிறார். இந்த மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். குறிப்பாக 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் கடைசியில் 26ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வர்றார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறவர் 23ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். அதாவது சுருக்கமாக சொல்கிறது வந்தால் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 2ஆம் இடம் வருமானம். வருமானங்கள் உங்களுக்கு இருக்கான்னா நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது.
அதே சமயத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கும் ஏர்னிங் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தினஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால லோன் வாங்கி நீங்கள் ஏதாவது வாங்குறதாக இருந்தால் வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு 11ஆம் தேதி வரைக்கும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது இல்லாமல் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார், அவரும் வக்கரகதியில் இருக்கார். அப்படி இருக்கிறது சனினாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவார். அதனால் சில விஷயங்களை நீங்கள் யோசித்து எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்டு செய்யணும் அப்படின்னு தெளிவான முடிவுக்கு வாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பாராத பயணம் இருக்குது. ஒரு பக்கம் பயணத்தால் நன்மைகள் இருக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி எந்திரிங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ 12ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு தேவையற்ற சிந்தனைகள், செலவுகள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுதான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி அதர் பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. அது இல்லாமல் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ஹைக்கை எதிர்பார்க்குறேன், மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்களுடைய சப்பார்டினேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆக அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்கா அப்படின்னா, அல்லது கேஸ் இருக்குங்கிறவங்க வழக்குகள் அதை நீங்கள் விடுபடுவதற்கு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதம் வாங்கலாம், வளர்க்கலாம். அது இல்லாமல் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பணம் கடன் கிடைக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் பார்க்குறது. இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இவ்வளவு இருந்தால் கூட 5ஆம் இடம், வேலையில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் 11க்கு அப்புறம் திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும், வருமானங்கள் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டு. நீங்கள் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏர்னிங் பரவாயில்லாமல் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லாட்ரியில், மியூச்சுவல் ஃபண்டில், கோல்டு பாண்டில், இதில் எல்லாமே நீங்கள்
டிஜிட்டல் கரன்சியில் இதில் எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, வராமல் இருக்கோ, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸ் பணம் வரலையோ அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய ஒரு என்டர்பிரனராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரசாங்கத்தால் நன்மை உண்டு. பெரிய மனிதர்களை யாரையா மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, செலிபிரிட்டியோட தொடர்பு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து உங்களுடைய பெரிய ஆசைகள் வர்த்திக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் பொறுத்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இது மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, இறை அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிவன் வழிபாடு, சிவ தரிசனம் நல்லா பண்ணுங்கள். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.